இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு இளைஞன் அதிகாலை வேளையில் தினசரி பேப்பர் போடும்போது ஒரு வீட்டில் அதற்காக ஒரு போஸ்ட் பாக்ஸ் போல ஒரு பெட்டி காம்பவுண்ட் கேட்டில் இருக்கும். பேப்பர் போடும் பையனும் தினமும் அதிலேயே பேப்பர் போட்டு கொண்டு வந்திருந்தான். திடீரென ஒரு நாள் அந்த பெட்டியை காணவில்லை. காலிங் பெல்லை அழுத்தி பார்த்தபோது ஒரு வயோதிகர் 80 வயதிற்கும். அவர் மெதுவாக வெளியே வந்து கதவை திறந்தார். இளைஞனும் அவரிடம், வாசலில் இருந்த பாக்ஸ் எங்கே ஐயா என்று கேட்டான். பெரியவரோ, தம்பி, நான் தான் அந்த பெட்டியை நேற்று எடுத்து விட்டேன். நீ தினமும் என்னை அழைத்து பேப்பரை கையிலேயே கொடுத்து விடுப்பா என்றார். இளைஞனோ, ஐயா, அது உங்களுக்கும் நேரம் எடுத்துக்கொள்ளும், எனக்கும் நேரம் அதிகம் செலவாகும். காலையிலே பல இடங்களுக்கு சென்று பேப்பர் போடுவதால் அதில் எனக்கு நேரம் கூடுதலாக செலவாகும். ஆகவே நீங்கள் மறுபடியும் அந்த பெட்டியை இருந்த இடத்திலேயே வைத்தால் நன்றாக இருக்கும் என்றான் அவன். பெரியவரோ, தம்பி, பரவாயில்லை, நீ என்னை அழைத்து கையிலேயே பேப்பரை கொடுத்து விட்டு போ. வேண்டுமென்றால் நான் கூடுதலாக 500 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் அதிகம் தருகின்றேன் என்றார் அவர். இளைஞனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவரிடமே காரணத்தை கேட்டான். அதற்கு பெரியவர், தம்பி, சமீபத்தில் என்னுடைய மனைவி காலமாகிவிட்டால். நான் தனியாகவே இருக்கின்றேன். எனது பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கின்றார்கள். என் மனைவி நெடுநாட்களாக மரணப்படுக்கையில் நோயாளியாகவே இருந்து இறந்து போனாள். என் பிள்ளைகளெல்லாம் அவள் நோயாக இருந்தபோதே கொஞ்சம் கொஞ்சமாக போனில் பேசுவதை நிறுத்திவிட்டார்கள். என் மனைவியின் மரணத்திற்கு கூட யாரும் வரவில்லை. நான் கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளைகளுக்கும் நான் பாரமாகிவிட்டேன். நீயாவது தினமும் வந்து என்னை அழைத்து பேப்பர் தந்தால் நான் இன்னமும் உயிரோடு தான் இருக்கின்றேன் என்று அக்கம் பக்கம் உள்ளவர்களுக்கும் புரியும். ஆரம்ப காலங்களில் என் சந்தோஷம், என் தனிமை என சுயநலமாகவே சிந்தித்து அக்கம் பக்கத்தினர் வழியே வந்து அவர்களாகவே அன்பாக பேசிய போதெல்லாம் ஏதாவது உதவி கேட்பார்கள் என நானாகவே நினைத்து கொண்டு ஒரு கட்டத்தில் அதை தொந்தரவாக நினைத்தேன். எனவே வீட்டை சுற்றி காம்பவுண்ட் கேட் போட்டு அவர்கள் வருவதை முற்றிலும் தடுத்துவிட்டேன். யாரெல்லாம் எனது நெருங்கிய சொந்த உறவுகள் என நினைத்தேனோ அவர்கள் எல்லாருமே கடமைக்கு துக்கம் விசாரித்து விட்டு சென்றார்கள். ஆனால் யாரெல்லாம் வரக்கூடாது என நினைத்தேனோ அந்த அக்கம் பக்கத்தினர் தான் என் மனைவியின் இறுதிச் சடங்கில் இறுதி அடக்கம் வரையில் எந்த பலனும் எதிர்பார்க்காமல் உதவி செய்தார்கள். இப்போது நானும் வயோதிகர் என்பதால் பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் கூட பாசத்தோடு சிநேகம் கூடிய வார்த்தைகளோடு என்னிடம் யாரும் பேசுவதில்லை. காரணம், நான் பணம், அந்தஸ்து என்ற உயர்ந்த நிலையில் இருக்கும்போது வலிய வந்து அன்பாக உறவு கொண்டாடிய அந்த நல்ல உள்ளங்களை மதிக்க தெரியாமல் தடுத்தேன். அதனால் அவர்களும் என்னால் எந்த நன்மையும் வராது என்று என்னை அவர்கள் தொடர்பு கொள்வதில்லை. ஒருவேளை நீ பேப்பர் போட தினமும் என்னை அழைக்கும் போது நான் வரவில்லை என்றால் நான் அன்று இறந்து விட்டேன் என தீர்மானித்து விடு. உடனே பக்கத்தில் உள்ள காவல் நிலையத்தில் போய் சொல்லிவிடு. அப்புறம் தம்பி, என்னுடைய பிள்ளைகளின் வாட்ஸ்அப் நம்பரும் தருகிறேன். ஒருவேளை நான் இறந்து விட்டேன் என்றால் தயவு செய்து என் பிள்ளைகளுக்கு வாட்ஸ்அப் ரெக்கார்ட் மூலம் என் மரணத்தினை சொல்லிவிடு என்றார் அந்த பெரியவர். இதையெல்லாம் கேட்ட அந்த இளைஞனுக்கு கண்களில் இருந்து தண்ணீர் தாரை தாரையாக வந்தது. இதை சொல்லிக் கொண்டிருந்த பெரியவருக்கு குரல் தழுதழுத்தது. இன்றைய நவீன உலகில் தனித்தீவாக உள்ள வீடுகளிலும் ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்டிலும் இந்த மாதிரி முதியோர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். சில முதியோர்கள் வாட்ஸ்அப்பில் தினமும் குட் மார்னிங் என்றும் வணக்கம் என்றும் அனுப்பும் போதெல்லாம் இந்த பெருசுக்கு வேற வேலையே இல்லையா, இது ஒரு தொல்லை என்று பலரும் நினைப்பார்கள். இப்போதுதான் அதன் உள்ளர்த்தமே புரிகிறது. அவர்களெல்லாம் தனிமையில் வாடுகின்றவர்கள், அன்பிற்காக ஏங்குகின்றவர்கள். கேட் வாட்ச்மேன், 4 வீடுகள் 4 கார்கள் என இருக்கும். ஆனாலும் கூட பேச்சு துணைக்கு யாரும் இல்லை. பேசாமல் தனிமையிலிருந்து அந்த துக்கத்திலேயே மரணத்தை தழுவியவர்கள் பலர். ஒருவேளை அவர்கள் நமஸ்காரம், குட் மார்னிங் என்று மெசேஜ் அனுப்புவதே தான் உயிரோடு தான் உள்ளேன் என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்தத்தான் அனுப்புகிறார் என்று தோன்றுகிறது. பச்சை இலைகள் எப்போதும் பச்சையாக இருப்பதில்லை. ஒரு நாள் அது பழுத்த இலையாகி மரத்திலிருந்து உதிர்ந்துவிடும். நாமும் அப்படித்தான். இப்போ நான் சொன்ன இந்த கதை பல இடங்கள்ல உண்மையா நடக்கிற சம்பவம் தாங்க.
இதை நானே கண்கூட பல இடங்களில் பார்த்துருக்கேன். உண்மையாகவே வயசான பெரியவங்க தனிமையில் இருந்து பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லாமல் அதிலே ஏங்கி போய் இறந்து போகிறவங்கள நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேங்க. இந்த சம்பவத்தை படிக்கும்போது எனக்கு அந்த ஞாபகம்லாம் வந்துருச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால தாங்க இதை உங்கள் கூட பகிர்ந்துக்க விரும்பினேன். இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.